சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். ஷீரடியில் இருக்கும் நான் காற்றாக கலந்து எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன். இந்த பதிவை நீ கேட்கும் நொடியே சர்வ சக்தி வாய்ந்தவன் என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். என்னை அன்போடு சாயி என்று அழைப்பவர்களுக்கும் என்னை அன்போடு அப்பா என்று அழைப்பவர்களுக்கும் அவர்கள் விரும்பியதை, அவர்கள் ஆசைப்படுவதை தானாகவே முன்வந்து நான் செய்து தருவேன். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைகளின் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். யார் யாருக்கு என்ன எப்பொழுது நிகழ வேண்டுமோ, எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் நடக்கும். எல்லோருக்குமே அந்த பொக்கிஷமான வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. கிடைப்பவர்களுக்கு மட்டுமே இந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும். யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் எல்லாமே நடக்கும். நீ நினைப்பதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது அனைத்திற்கும் நீ காரணக்கர்த்தா ஆகவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எப்பொழுதும் என் பிள்ளையாகவே இருப்பாய். நீ செய்யும் எந்த செயலையும் தயங்காமல் செய். உனக்கு உதவியாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. உள்ளே இருந்து உன்னை இயக்குபவனும் நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய மனமும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. கேட்காமலேயே அனைத்தையும் செய்யும் உன் சாயப்பா, நீ என்னிடம் வந்து கேட்ட பிறகும், மற்றவர்களுக்காக அதுவும் கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? அல்லது நீ வேண்டி விரும்பியதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாகவே மாறும். உன் எண்ணத்தை நீ மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. வாழ்க்கை நடைமுறையை மாற்ற பழகு. உன் எண்ணம் தானாகவே மாறிவிடும். உன் வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கான ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது, அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம்தான். உன்னுடைய விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதி மாறும் சமயம் வந்துவிட்டதால் தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. இனி நீ நினைத்தபடி, நீ நினைக்காதபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்தபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உனக்கு என்ன தேவை என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட நன்றாகவே தெரியும். உனக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே சந்தோஷமாக இரு. உனக்கான வாய்ப்பு, உனக்கான நல்ல மாற்றங்கள், உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நமக்கு தேவையில்லாதது எல்லாம் விளக்கப்பட்டு தேவையானது எதுவோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் நம்முன் வந்து நிற்கும். இதுதான் விதியின் விளையாட்டு. நடக்கப் போவதை மாற்றி அமைப்பதற்கு மாற்றும் திறமை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. எது நடக்குமோ, எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும், நடந்தே தீரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே என்பதை தீர்க்கமாக நம்பு. நல்லது நடந்தால் அதை அதிசயமாக எடுத்துக்கொண்டு ஆச்சரியமாக பார்க்க பழகு. அதுவே உனக்கு நடக்கும் நிகழ்வுகள் கெட்டதாக உனக்கு முடிந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள். அடுத்து வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம். உனக்கான அதிசயம் நடக்கும்.
என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையோடு நீ எதை கேட்டாலும் அது நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு கேட்டுப்பார். கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு எதையுமே கேட்காதே. முழு நம்பிக்கையோடு எனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுப்பார். அனைத்தும் உனக்கு வசமாகும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். நினைப்பதற்கு எதிராக நடப்பதே விதி என்றால் எதையும் நினைக்காமல் அதன் போக்கில் விட்டுவிட வேண்டியதுதானே. எதற்காக அதை போட்டு சிந்தித்து கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் குழப்பமடைந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பமட வைக்கிறாய்? எது நடக்க வேண்டுமோ அது நடந்துட்டு போகட்டும், எது நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. விதியின் போக்கு உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வேன், சர்வ நிச்சயமாக. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எந்த எண்ணங்களை அதிகமாக நேரம் சிந்தித்து கொண்டோ இருக்கிறோமோ, எதை பற்றி மனதை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். உன்னை விட அதிகமாக புண்ணியம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? உனக்கான நல்லதை நடத்தி வைக்கவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டியது, உனக்கு ஆசைப்படுவது, உன்னிடம் தேவையில்லாமல் இருப்பது அனைத்தையும் களைந்துவிட்டு நான் உனக்கு தேவையானதை மட்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பத்தோடும் ஆசையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்பவர்களை விட விதியே என்று வாழ்பவர்கள்தான் இந்த உலகில் அதிகமாக இருக்கிறார்கள். நீயும் அப்படி இருந்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் விதியே என்று வாழாதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு வாழ்க்கை அமைத்து தரும். நீ பிரகாசமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. முயலும் பொழுது தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் எழுந்து ஓடு. ஓடிக்கொண்டே இரு. வெற்றி என்னும் இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை சுலபமாக எட்டி பிடிக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்து அந்த பிரச்சனையிலிருந்து போராடி வெளிவருவதற்குள் இந்த வாழ்க்கையே ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எழுகிறது. இப்படி போராடித்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இப்படித்தான் போராட்டத்தோடு வாழ்கிறார்களா என்ற எண்ணம் உன் மனதில் ஓங்குகிறது. இதிலெல்லாம் இருந்து மீண்டு எப்படி வெளியே வந்து பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம். இது நம் வாழ்வில் நடக்குமா என்ற ஏக்கத்தோடு என் கண்களை பார்த்து கொண்டிருக்கிறாயல்லவா? பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமே அல்ல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நிரம்பி இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருந்தால் நீ என்னிடம் வருவாயா அல்லது என் முகத்தை தான் பார்த்து கேள்வி கேட்பாயா? சற்று சிந்தித்துப் பார்ப்பில்லையே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? சிறகடித்த பறவை போல் நான் எப்பொழுது வானத்தில் பறக்கப் போகிறேன்?
மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை, உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு, அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள். விதைத்த விதை போல அது வேரூன்றி ஆழமாக வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாய் உன் மனதில் அது வளர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில்
ஆரம்ப புள்ளிதான் உன் வாழ்க்கை வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம். உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்ம வினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான். அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்ம வினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை.
உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும்தானே? அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா? ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்? உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதே உன் சாயிநாதரின் விருப்பமும் கூட. தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றவரின் ஆசையாக இருக்கக்கூடும். அப்படித்தான் நானும் விரும்புகிறேன். நீ நன்றாக செல்வ செழிப்போடு சுகமோகமும் வளமோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டதால் தான் இப்பொழுது என் வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது.